மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கோவை அரசு மருத்துவமனை மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வாகன நிறுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அங்க பணி செய்யக்கூடிய டாக்டர்ஸ் கூட வண்டிகளை நிறுத்துறது சிரமமா இருக்கு. அதனால் அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் அரசு செய்து தரும் என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இட நெருக்கடி மிகுந்த இடத்தில் தான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்மையில் ஜைகா நிதியுதவியுடன் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவ கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். நெருக்கடி மிகுந்த அந்த மருத்துவமனையில் ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒன்று அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் வருகிற நிதியாண்டில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட ஈரோடையாம்பட்டு ஊராட்சி 8000 மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய ஊராட்சியாகும். அதை ஒட்டியுள்ள பெரிய கொல்லியூர், சின்ன கொல்லியூர், ஈரோடையாம்பட்டு, மாமாந்தூர் ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் அருகிலுள்ள மணலூர்பேட்டை அல்லது மூங்கில் தரப்பட்டு செல்ல வேண்டிய நிலைமை உள்ளது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஈரோடையாம்பட்டு ஊராட்சியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க முன்வருவாரா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மன்றத்தில் ஏற்கனவே பலமுறை அது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. என்றாலும் கடந்த மாதம் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்தித்து புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 50 வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்க பெறின் நிச்சயம் நம்முடைய மாமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 159 மாண்புமிகு உறுப்பினர் திரு நத்தம் ரா விஸ்வநாதன், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு பதில். 5 வகுப்பறைகள் மற்றும் ஒரு ஆய்வகம் கட்ட ரூபாய் 1,42,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. விரைவில் இக்கட்டடங்கள் திறக்கப்பட்டு மாணவர் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். மேலும் இந்த கல்வியாண்டிற்கென்று தனியாக ஒரு 3 வகுப்பறைகள், 2 கழிவறைகள் மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்த 94 லட்சம் அனுமதிக்கப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்பதனை தங்களின் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நத்தம் ரா விஸ்வநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கேள்வி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 18/3/2022 நாள் அன்று கேட்கப்பட்டது. 3 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது கட்டிடப் பணிகள் முடிவுன்ற தருவாயில் இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் வந்திருக்கிறது. எப்படியே கட்டி கொடுத்ததற்கு மகிழ்ச்சி. இந்த பள்ளிக்கூடத்தின் தேவை எதற்காக இதுவரை பள்ளிக்கூட நிழல், மரத்தடி நிழலிலும், கலையரங்கங்களிலும், இங்கே ஊரில் இருக்கின்ற பொது இடங்களிலும் பல இடங்களிலே ஒரு பள்ளிக்கூடம் நடந்து வந்தது. அதனால் தான் இதற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த கட்டிடம் கட்ட வேண்டும் சொல்லியிருந்தோம். அதற்கு முதல்ல நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே இதற்கு நாங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து அதிலே கட்டடம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அப்பொழுது நான் அமைச்சராக இருந்தேன், சென்றோம். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அந்த கிராம மக்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்த இடத்திலிருந்து அந்த விவசாயிகள் அத்தனை பேரும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பாளர்களெல்லாம் சேர்ந்து அதை கட்டிடம் கட்டுவதற்கு தடுத்து விட்டார்கள். ஆக அவர்களை அந்த ஆக்கிரமிப்புகளை, பேரவைத் தலைவர்களே, அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதிலே பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவானதால் அந்த இடத்தில் கட்டடம் கட்டுவது இங்கே கைவிடப்பட்டது. அதற்கு பின்பாக மாற்று இடத்தை தேர்வு செய்து கேட்டால் அன்றைக்கு இந்த கிராமத்து பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் அந்த இடத்தை. இப்பொழுது மீண்டும் அது பல வருடங்கள் இப்படி காலதாமதம் ஆகிவிட்டது. இப்பொழுது மாற்று இடத்தை தேர்வு செய்தால் அந்த இடத்திற்கு தேர்வு செய்ய முடியவில்லை. இப்பொழுது கட்டுகின்ற இடத்துல கூட அதில் விளையாட்டு திடலாம் எதுவுமே கிடையாது. பள்ளி கட்டடம் அளவிற்கு மட்டும் அது இருக்கிறது. இந்த வேறு அடிஷனல் கட்டணம், கூடுதல் கட்டணம் கட்ட வேண்டும் என்றால் அதற்கும் இடமில்லை. இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில அந்த கட்டணம் கட்டப்பட்டு வருகிறது. அதற்கு இருந்தாலும் கூட இந்த கட்டப்பட்டு வருகின்ற இதே நிலையில அரசு இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதல் இட வசதி உள்ள ஒரு இடத்தை தேர்வு செய்து கூடுதல் கட்டிடங்கள் வருங்காலத்தில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல தேர்வு செய்து புதிய இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல கட்டிடம் கட்டப்படுமா என்பதை
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேட்டு இங்கே தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் 2023 தான் இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் வந்திருக்கு. வேற கேள்வி பதிலுக்கு கேள்வி இல்லை பதிலும் இல்லாத காரணத்தினால்தான் இந்த கேள்வியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு போட்டிருக்கு. மாண்புமிகு காலதாமதம் இங்க இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்